வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். எனக்கு என்னென்னா, இந்த பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களாம் நல்லா ஒரு ஜாக்கிரதையாக இருங்க. லவ் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை, லவ் பண்ணுங்க. ஆனால் எங்கே போய் பேசணுமோ லவ்வுக்கு நான் ஒன்றும் இது சொல்லலை. லவ் பண்ணுங்க, நாங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். லவ்வுக்கு ஒன்றும் தடை சொல்லலை. லவ் பண்ணுங்க. எந்த ஒரு ஆம்பளை கட்டிக்கிறேன்னு நினைக்கிறவன் நம்ம ஒரு பிள்ளைய மனசார விரும்புகிறோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுன்றவங்க உங்களை எங்கேயுமே அன்டைமில் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஒன்று இது காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிப்பாங்க. அதாவது தொடணும்னு ஒரு வேறு விதத்தில் தொடணும்னு நினைக்க மாட்டாங்க. கட்டிக்கிறேன்னு நினைக்கிறவங்க. ஆனால் அந்த கட்டிக்காதான் நினைக்கிற பயலுங்க தான் என்ன செய்வாங்கன்னா, நான் 100ல் ஒரு 10 பேரை சொல்கிறேன். நான் எல்லாமே அப்படி கிடையாது. நினைக்கிறவங்க சொல்கிறேன். இது நம்ம கிடச்ச வரைக்கும் இதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள அங்கே கூட்டு போய் இங்கே கூட்டு போய் பிள்ளைய வீணாக்கி இவங்க கூட்டு போய் இடத்துல பார்க்கு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தரத்தில் முண்டைங்க யாரா இழிச்சா வாங்கி சொல்லிட்டு அவனை அடித்து போட்டு அந்த பிள்ளைங்களை கூட்டு போய் என்னென்னமோ பண்ணி பிள்ளைய உயிரை கொண்டுடுறாங்க. நீங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டால் உண்மையான லவ் பண்ணுங்கள். உண்மையாக இருங்க. கல்யாணம் பண்ணிக்கன்னு நினைக்கிறவங்க இந்த பொம்பளை பிள்ளைங்களை அங்கே தொடரும் இங்கே தொடரெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்களாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். இது வரைக்கும் நாங்கள் தொட்டு கூட பேசினதில்லை. எதிர்த்தாப்புல வீடு இருக்கும், எதிர்த்தாப்புல இருக்கும், அங்கே பார்த்து சிரிப்போம், இங்கே பார்த்து இது பண்ணுவோம். அதேமாதிரி தான் அப்படி அப்போ உள்ளதெல்லாம் அப்படி தான். இப்போ என்னென்னா இந்த தெரியல சினிமாவில் வர மாதிரியே பண்ணுதுங்க. அது ஃபோனை பார்த்து கெட்டு போகுதுங்களா, எதை பார்த்துன்னு தெரியல. எல்லாம் கண்ட்ரோலாக இருங்க. அப்படி வேணும் ஆசைப்பட்னா 2 குடும்பத்துலேயும் சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிங்க. இந்த கோயம்புத்தூரில் நடந்த பிரச்சனை ரொம்ப அநியாய இதாக இருக்குது. பையன் கூட்டிகிட்டு போன பையலையும் அடித்து போட்டு அந்த பிள்ளைய போய் 3 பேரும் போய் நாசம் பண்ணிட்டாங்க. சப்போஸ் அந்த பையலே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வைங்க, நாளைக்கு லாஸ்ட் வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன் அப்படி போய் கண்ட இதுன்னு போய் இடத்துல போய் நைட் நேரத்தில் அங்கே போய் நிற்கணும், இங்கே போய் நிற்கணும்? எதுக்கு அப்படி போய் நிற்கிறீங்க? உங்கள் அப்பா அம்மாலாம் காலேஜ் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க. நீங்கள் ஏன் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? லவ் பண்ண வேண்டியதான். நாகரிகம்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? போய் அங்கே போய் நிற்கவும் இங்கே போய் நிற்கணும், என்னமோ படத்தில் சொன்ன மாதிரி கண்ட இடத்துல தொட்டு இது பண்ணுறலாம். அது நாய்க்காயில் காதல். உண்மையான காதல் தொட்டு பேசவே மாட்டாங்க, புரியுதுங்களா? தொட்டு பேசுகிறதே இது பண்ண மாட்டாங்க. கண்ட்ரோலாக லவ் பண்ணணும்னா வீட்டில் 2 பேரும் சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணிக்க, சந்தோஷமாக இருங்க. அதை பண்ணுங்க. அதை விட்டுப்புட்டு உங்களை ஆசையாக டாக்டர் படிக்க வைக்கணும், வக்கீலுக்கு படிக்க வைக்கணும், என் பிள்ளை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், ஆம்பளை பிள்ளையாகவும் பொம்பளை பிள்ளை 2 பேரும் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அந்த கனவுலாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அல்ப சுகத்துக்கோசம் அங்கே போய் நின்று இங்கே போய் தப்பு செய்யலை, சொல்லலை. அங்கே போய் அன்டைமில் அங்கே போய் 10 மணிக்கு போய் நின்றனால தானே வெறி பிடிச்ச நாய்ங்க அந்த போதையை போட்டு இப்படி செய்கிறாங்க. அந்த பையலையும் அடித்து போட்டு இந்த பிள்ளைய இப்படி கூப்பிட்டு போய் 3 பேர் நாசம் பண்ணியிருக்கானுங்க கோயம்புத்தூரில். எல்லாம் பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன். ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் மேலே கொஞ்சம் அக்கறை கொண்டா உங்கள் அம்மா பேசுகிறேன். பெற்றவங்களுக்கெல்லாம் ஏதோ உங்களுக்கு உயிர் போயிட்டா வராது. நீங்களாம் நல்லபடியாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தை பார்க்க முடியும். ஒரு டாக்டரா, ஒரு நர்ஸா, ஒரு காதலிச்சு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி என்னத்தை சுகத்தை ஒன்றும் கிடையாது. 100ல் 10 பேர் தான் நல்லா இருக்காங்க. கஷ்டம் தான் போடுறோம். நான்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 27 வருஷம் கஷ்டம்தான். நான் சம்பாரித்து அவனுக்கு போட்டேன். 1க்கு 5 பொம்பளை 4 பொம்பளை பிள்ளை இருக்கனால